परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஆஷாட பூதி நிஜமா அந்த முடிச்சு பைய அடிச்சுக்கிட்டு போயிட்டானா இல்ல சன்னியாசிக்கிட்டே திரும்பி வந்துட்டானா? தெரியாதா? தெரியாதா? தெரியலையா? எவனுக்கும் தெரியலையா? அட மண்ணாங்கட்டிங்களா, எல்லாருக்கும் பாட்டி சொல்ற மாதிரி கதை சொன்னேனடா, பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொன்னேனடா, கவனமா கேளுங்கன்னு சொன்னேனடா, ஒருத்தன் கூட கவனிக்கலையாடா? கதை சொன்னப்ப என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கழுதைங்களா, காதை குடைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களாடா? ஒருத்தனுக்கும் பதில் தெரியாதாடா? பதில் நான் சொல்றேன் சார். நீ சொல்றியா? சொல்லு. அந்த மூட்டையை திருடுறதுக்காக ஆஷாடு போதி கபட சன்னியாசி கிட்ட சேர்ந்தான். தேவசர்மாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமானா. அதிக வினயம் வஞ்சக லட்சணம்னு சொல்ற மாதிரி முடிவுல குருவையே மோசம் பண்ணி மூட்டையோட மறைஞ்சு போயிட்டான். ஆஷாடு போதி திரும்பி வரவே மாட்டான். இது பதில். பாத்தீங்களா சத்தியம் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டான்னு? நீங்களும் இருக்கீங்களே, எதுக்கும் உதவ மாட்டீங்க, எதுக்கும் உதவ மாட்டீங்க. சே. நேத்து பாடம் சொல்லி நோட்ஸ் எழுதிட்டு வாங்கன்னு சொன்ன, எழுதினீங்களா? எழுதினோம் சார். எல்லாரும் உட்காருங்க. சத்யம், நீ நோட்ஸ் எடுத்துட்டு வா. நான் எழுதல சார். என்ன நோட்ஸ் எழுதலையா? எதனால? எழுதாம போனாலும் எனக்கு பாடம் தெரியும் சார்.
உனக்கு பாடம் தெரிஞ்சாலும் தெரியாம போனாலும் நோட்ஸ் எழுதிக்கிட்டு வான்னு சொன்னா எழுதிக்கிட்டு வரணும். இவங்க எல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்கல்ல. ஆனா இவங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே சார். நான் மட்டும் தானே பதில் சொன்னேன். இதுதான் கர்வங்கிறது. மாணவனுக்கு கர்வம் வரக்கூடாது. உனக்கு பாடம் தெரிஞ்சதுக்கு சந்தோஷம். ஆனா நீ உன் நோட்ஸ் எழுதிக்கிட்டு வராததுக்கு கிளாஸ் முடியிற வரைக்கும் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. வேற யாராவது இருக்காங்களா நோட்ஸ் எழுதிக்கிட்டு வராதவங்க? மாஸ்டர் நான் வந்துட்டேன். நீ யாரா? எனக்கு போ. அட இது என்ன மாஸ்டர்? சேர் டான்ஸ் ஆடுறியா? போடா போடா. என்ன மாஸ்டர் தமாஷ் பண்றீங்க? இந்த நாற்காலியை ஏன் ஒட்டி வச்சிருக்கீங்க? இந்த நாற்காலி உங்ககிட்ட ஒட்டிக்கிச்சா இல்ல நீங்க நாற்காலியில ஒட்டிக்கிட்டீங்களா? என்ன உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? இந்த நாற்காலிக்கு இந்த வியாதி எப்போ வந்ததுனே தெரியாம நானே குழம்பி போயிருக்கிறேன். என்ன தமாஷா இருக்கா? வேடிக்கையா இருக்கா? இதுல தமாஷ் கிமாஷ் எதுவும் இல்லை. சத்தியத்தை பெஞ்சு மேல ஏன் நிக்க சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சத்தியத்தை பெஞ்சில இருந்து இறங்க சொல்லுங்க. ஒட்டிக்கிட்ட நாற்காலி உங்களை விட்டுடும். அது சரி, அவன் பெஞ்சில இருந்து கீழே இறங்கறதுக்கும் நான் நாற்காலியில இருந்து எழுந்திருக்கிறதுக்கு லிங்க் இருக்குங்கிறீங்களா? மாஸ்டர், சத்தியத்தை கீழே இறங்க சொல்லிட்டு அப்புறம் பாருங்க. சத்தியம், நீ கீழே இறங்கு. இப்போ மாஸ்டர் நாற்காலி விட்டுரும் பாருங்க. சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுதா மாஸ்டர்? சத்தியம் நம்ம மாணவன் தான், ஆனா அவனுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கு. அதான் ஆத்திரப்பட்டு அவனை நீங்க பெஞ்சு மேல நிக்க வச்சதுக்கு அந்த பகவானே உங்களை நாற்காலியில ஒட்ட வச்சாரு. இப்ப புரிஞ்சுதா? சத்தியம், உன்னை என் மாணவன் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு தெய்வ புள்ள எனக்கு மாணவனா இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். குருவுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற சிஷ்யன் நீ. கான்சாப், நீங்க கிளாஸ் நடத்துங்க. அச்சா. ராஜு 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 எங்க காணலையே? நாங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்கோம். வாங்க நம்ம எல்லாரும் போய் சேர்ந்தே தேடலாம். வாங்க வாங்க. ராஜு 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 ராஜு
அங்க இருக்காண்டா ராஜு. ராஜு, நேத்தி மாஸ்டருக்கு நீ நல்லா பாடம் சொன்ன. பாடம் இல்ல, அறிவு பாடம். தப்புடா. குரு தெய்வத்துக்கு சமானம். குரு கிட்ட இருந்து தான் சிஷ்யன் பாடமெல்லாம் படிக்கிறான். அந்த உபதேசம் தான் சிஷ்யனுக்கு பிரம்ம ஞானத்தை தருது. அந்த பிரம்ம ஞானமே சிஷ்யனுக்கு முக்திக்கு வழி காட்டுது. ராஜு, உன் பேச்சு எங்களுக்கு புரியவே இல்ல. அதுதான். பின்ன எதுக்காக குருவை நாற்காலியில ஒட்டிக்கும்படியா செஞ்ச? அது தப்பு தானே? உனக்கு புரியாது. பகவான் விளையாட்டு பிரியர். அப்பப்ப ஆட்டி வைக்கிறது பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. சின்ன வயசுல பாலகிருஷ்ணன் கோபியர் சேலைகளை எடுத்து வச்சு குறும்பு பண்ணினாரு விளையாட்டுக்காக. அதே பாலகிருஷ்ணன் தான் பரமாத்மாவா திரௌபதிக்கு சேலையை கொடுத்து காப்பாத்தினாரு வேதனையை தீர்க்க. ஆமா, இந்த மாதிரி எங்க பாட்டி கூட கிருஷ்ணரை பத்தி கதை சொன்னாங்க. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, பின்ன ஏன் நீ ஸ்கூலுக்கு வரணும்? இங்க ஏன் மாணவனா இருந்து நீ படிக்கணும்? தெய்வங்கள் கூட சிஷ்யனா இருந்திருக்கு. ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரரோட சிஷ்யன். ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்தி பண்ணிக்கிட்ட சீடனா இருந்து கத்துக்கிட்டார் இல்லையா? குருவும் தெய்வமும் ஒண்ணுதான்னு எல்லா சாஸ்திரமும் சொல்றது. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்வாங்க. ஆமா ராஜு, நீ ஸ்கூல்ல உன் கைய கிருகிரு சுத்தி விபூதி வர வச்சல்ல, அது மந்திரமா இல்ல தந்திரமா? அது மந்திரமும் இல்ல தந்திரமும் இல்ல. தெய்வத்தின் பார்வைப்பட்ட இடத்துல தெய்வத்தன்மை பிறக்கும். தெய்வத்தன்மை உள்ளவன் கையை அசைச்சாலே அங்க சிருஷ்டி நடக்கும். அதுதான் அது. ஏன் ராஜு, உன்னை தெய்வம்னு நினைச்சுக்கிட்டியா? சூரியனை நாம சூரியன்னு சொல்றோம், ராமனை நாம ராமன்னு சொல்றோம். தெய்வத்தை தெய்வம்னு பூஜிக்கிறோம். நான் தெய்வம், எனக்கு அந்த சக்தி இருக்குங்கிறத அது யாருக்கிட்டையும் வாய் திறந்து சொல்லாது. தெய்வம் யாருங்கிற கேள்விக்கு பதில் தெய்வம் உண்டுன்னு நம்புறவங்களுக்கு தான் தெரியும். ராஜு, கொஞ்சம் விளங்க முடிய சொல்றியா? எப்போ சொல்லணுமோ அப்ப நான் சொல்லுவேன். நான் இப்ப சொன்னதை நீங்க ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கே புரியும். இருட்டி போகுது, வாங்க போலாம். சரி ராஜு. தாயம் ஏன் ஏறிடுச்சு? இப்ப நானு 4 1 2 3 4. சத்தியம், நீ அம்மா விளையாடு. ரொம்ப பசிக்குதும்மா 5. தாயே. ஏய் வேலையா இருக்கங்க, அப்புறம் வா. 3. அம்மா தாயே, 2 நாளா பட்னிம்மா. இந்தாங்க, விளையாடு. 4 5. சத்தியம் சமையல் கட்டுக்கு போறான். ஆமா, அவன் பிச்சைக்காரனுக்கு சோறு போட போறான். அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கலாம்ல. அம்மா தாயே, ஏதாச்சும் போடுங்கம்மா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. சத்யம் இங்க வா. வேலையா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இப்படி வீட்டுக்கு வந்து கேட்கறவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு எனக்கும் சோறு இருக்காது. இருக்காது போனா பரவாயில்ல, யாரு பசியோட வந்தாலும் சோறு போடணும். என்ன சத்தியம் இப்படி பேசுற? இன்னைக்கு உபவாசம் தான் இருக்கணும். அவ்வளவுதானே? அப்பப்ப அம்மா கூட உபவாசம் இருப்பதுண்டே. அது தெய்வத்தோட அருளுக்காக செய்யற உபவாசம். தெய்வம் மனித ரூபத்துலன்னு சொல்லுவாங்க. தெய்வம் கூட மனித ரூபத்துல வரலாமே. நான் சோறு போட்ட அந்த பிச்சைக்காரன் எனக்கு தெய்வம். அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. அப்ப இன்னைக்கு உனக்கு சாப்பாடு வேண்டாம். வாங்க பசங்களா, சாப்பிட வாங்க. வந்துட்டோம்மா. வா பார்வதி. வரேன்க்கா. சத்தியம், சாப்பிடவா? என் சாப்பாட்டை நான் பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டேன், நான் வரல. சரிடா, உன் சாப்பாட்டே பிச்சைக்காரன் போட்டுட்டேன், அது எனக்கு தெரியும். ஏன் உனக்கு பசிக்காதா?
வா சாப்பிட. வேண்டாம்மா, தீந்திருச்சு என் பசி. வா சத்தியம், சாப்பாடு வேண்டாங்கிறியே. வா தம்பி, வா சாப்பிட வா. வாப்பா சாப்பிடலாம். மற்றவங்க திருப்தி தான் என் பேர பிள்ளைக்கு பரம திருப்தி. பசிதாகத்துக்கு அப்பால் பட்டவன் சத்தியம். உங்க பார்வையில உங்க பேரை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு சத்தியம் மட்டும் சாப்பிடலன்னா அந்த பெத்தவ மனசும் என் மனசும் எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க. சத்தியம் சாப்பிடாம இருக்கும்போது நாம மட்டும் சாப்பிடுவோமா? வாப்பா கூப்பிடுறேன். வா சத்தியம் வா. சத்தியம் பேச்சு எப்பவும் சத்தியமே, அது மாறவே மாறாது. நீங்க சாப்பிடுங்க. ராஜு, நம்ம தண்ணியில இறங்கி விளையாடுவோம். நான் வரல, எனக்கு இஷ்டம் இல்ல. நீ எப்போ இப்படிதான் ராஜு. நீ எங்க புக்ஸ் எல்லாம் பாத்துக்க, நாங்க போய் தண்ணியில விளையாடுறோம். ராஜு, அவங்கள நீச்சல் அடிக்காங்க, நாமளும் நீச்சல் அடிக்கலாம். நான் வரமாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்ல. இவன் எப்பவும் இப்படிதான்டா. மாஸ்டர் கேட்ட கேள்விக்கு நாங்க இன்னைக்கு கூட பதில் சொல்ல முடியாம போயிட்டோம். நீ ஏன் பதில் சொன்ன? நாங்க திட்டு வாங்கறதுக்காகவா? எனக்கு பதில் தெரியும், நான் பதில் சொன்னேன். இதுல தப்பு என்ன இருக்கு? உங்களுக்கு பதில் தெரியலன்னு மாஸ்டர் உங்களை திட்டலையே. படிப்பு வராத முண்டங்களா சொன்னாரே. இத பார், இனிமே மாஸ்டர் உன்னை கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. இல்லாது போனா உன்னை என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வேன்? என்ன செய்வோமா? ஆத்துல உன்னை தூக்கி போட்டுருவோம். அவ்வளவுதானே. இப்ப என்னடா செய்யறது? வாங்கடா, முள்ள எடுத்துட்டு வந்து அடிப்போம். வாங்கடா. ஏய், நம்ம ராஜு யாரோ அடிக்கிறாங்க. வாங்கடா. ராஜு அடிக்கிறாங்கடா. போடுங்கடா. என் மேல அடிச்சா அடிக்கிற உங்க கைக்கு தான் வலி எடுக்க போகுது. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. முள்ளெல்லாம் எனக்கு எதமா இருக்கு. இருங்க இருங்க. தலையில ஒரே முள்ளுடா. ரொம்ப கூரா இருக்குடா. இது என்ன மாயமா என்ன? நமக்கு முள்ளு குத்துனா தாங்கவே தாங்காது. ராஜு எப்படிதான் பொறுத்துட்டு இருக்கானோ. அம்மாடி, எவ்வளவு முள்ளு. ஏய் ராஜு, என்ன நினைச்ச? அவன் ஒன்னும் நம்மள மாதிரி சாதாரணமானவன் இல்ல. அவனுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கு. ராஜு, நாங்க தப்பு செஞ்சிட்டோம். இனிமே இப்படி செய்ய மாட்டோம். தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் இப்ப மன்னிச்சு ராஜு. தப்பு செஞ்சது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள வளர்ற வெறுப்பும் கோபமும் தான். இவைகளை நீக்கணும்னா அன்பு, சகிப்புத்தன்மை, தியாகம் இதெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். உங்கள ஒருத்தன் தான் நான். மனப்பூர்வமா உங்களை நேசிக்கிறேன். யாரையும் நான் கோபிக்க மாட்டேன். எப்பவும் தப்பு செய்யறது எல்லாருக்கும் சகஜம்தான். ஆனா அதை திருத்திக்கிறதுல தான் இருக்கு மனுஷத்தன்மையே. அன்பின் தத்துவத்தை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்னடா சத்தியம், உன் தலை மேல எல்லாம் ஒரே முள்ளா இருக்கு. ஏதாவது முள் புதர் மேல விழுந்துட்டியா? அம்மா, சத்தியம் தலை மேல எவ்வளவு முள்ளு. அம்மா அம்மா, என்னம்மா? பாரு, சத்தியம் தலை மேல எவ்வளவு முள்ளு.
ஐயோ, எத்தனை முள்ளு! சத்தியம், என்னப்பா, என்ன ஆச்சு? ஒரு முள்ளு குத்தினாலே தாங்க முடியாதே. இத்தனை முள்ளு எப்படி குத்திச்சு சத்தியம்? சொல்லப்பா, எப்படி? எதுக்குமா இவ்வளோ கவலைப்படுறீங்க? நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம் எல்லாம் அக்கம் பக்கத்துல தான் இருக்கு. மாஸ்டர் என்ன கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் அதுக்கு சரியா பதில் சொன்னேன். அதனால அவர் என்ன ரொம்ப பாராட்டினாரு. ஆனா என் கூட படிக்கிற சில பேர் சரியான பதில் சொல்லவே இல்லை. அதனால அவங்கள மாஸ்டர் தண்டிச்சாரு. அதுல அவங்களுக்கு என் மேல கோபம் வந்துடுச்சு. ஏன் நீ மட்டும் எல்லா கேள்விக்கும் சரியான பதில் சொல்றேன்னு கேட்டாங்க. அந்த கோபத்துல தான் அவங்க என்ன முள்ளால அடிச்சாங்க. என்ன, உன்னை அடிச்சாங்களா? அவங்க கைய அப்பா விட்டு ஒடிக்க சொல்றேன். தாத்தா கிட்ட சொன்னா தாத்தா அவங்கள சரியா கவனிச்சுக்குவாரு. இத பத்தி ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? பாருங்க, பகையும் பழிவாங்கிற குணமும் நெருப்பு மாதிரி. அது கொஞ்ச நேரம் எரிஞ்சு அப்புறமா அணைஞ்சு போயிடும். கோபம் தணிஞ்சதும் அவங்க என் நண்பர் ஆயிடுவாங்க. அவங்க தப்பு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே எப்பவும் தப்பு செய்ய மாட்டாங்க. மன்னிப்பு கூட கேட்டாங்க. நாம அவங்கள ஒன்னும் செய்யக்கூடாது. என்னதான் சிநேகங்களா இருந்தாலும் இப்படியா முள்ளால் அடிக்கிறது? தப்பி தவறி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத.